நான் கொரோனாவில் படுத்திருந்த டைமில் அவர் சொல்கிறாரு, உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, வி வில் ட்ரை. என் சன்னிலாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கி அதெல்லாம் நடந்திருக்கு. கந்தசஷ்டி மட்டும்தாங்க நான் சொன்னேன். என்னோடய உயிர் போகணுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே வந்து டாக்டர் சொன்னார், என்ன மெடிசன் போடுறோமோ உன் உடம்பு ஏற்றுக்குச்சு. அன்னைக்கும் என்ன முருகன் தாங்க பார்த்தினார். 50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மலை பிரதேசம் போகும்பொழுது கடவுள் வந்து பைரவர் ரூபத்துல வந்து நம்மள வழி நடத்துவார்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உணர்ந்திருக்கேன். யாருமே கிடையாது அந்த மலை பிரதேசத்துல நம்ம போகும்போது. நம்ம ஒரு 4 பேர் தான் நடந்தே போவோம். நாங்க பார்க்கும்போது அந்த பைரவர் தான் கூட வந்தது. நம்ம தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கோவில், ரொம்ப பிரசித்தி பெற்றது. எனக்கு இங்க போன நல்லது நடந்தது, நீங்க போனா உங்களுக்கும் நல்லது நடக்கும், அந்த மாதிரி ஏதாவது கோவில் இருக்கா? ஒரு சின்ன கிராமம், கீழே வந்து பைரவர் அதில் பிரதானம். ஆனால் சிவன் வந்து அதில் வாலீஸ்வரராக இருக்கார். ஸோ சிவனுக்கு நேராக அங்கே நந்தி கிடையாது, சிவனுக்கு நேராக ஆஞ்சநேயர் இருப்பார். இந்த பைரவர் வந்து நல்ல ஹைட்டு. இந்த பைரவருக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா சீட்டு குலுக்கி போடுவாங்க. எத்தனை பேரோ சீட்டு குலுக்கி போடுவாங்க. யார் பேர் வருதோ அவங்க தான் அங்கே அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு 3 தடவை என் பேர் வந்து நான் 3 தடவை அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா மரகத கல்லுனால் ஆன அம்பாள், மரகத பச்சையில் கல்லுனால் ஆன அம்பாள். ஒரு செகண்டுங்க அந்த பைரவர் அந்த கண்ணை மூடி திறந்ததை நான் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர். எங்கள் அம்மா எப்படி பசங்க எல்லாம் ஸ்கூல் போகணும், நாங்கள் படிக்கிற ஒரு ஸ்டேஜு. அண்டு இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே நல்லா இருந்தால் கூட அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அன்றைக்கி முருகன் இல்லைன்னா நாங்கள் இல்லை. நான் கொரோனாவில் படுத்திருந்த டைமில் அவர் சொல்கிறாரு, உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, வி வில் ட்ரை. என் சன்னிலாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கி அதெல்லாம் நடந்திருக்கு. கந்தசஷ்டி மட்டும்தாங்க நான் சொன்னேன். என்னோடய உயிர் போகணுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே வந்து டாக்டர் சொன்னார், என்ன மெடிசன் போடுறோமோ உன் உடம்பு ஏற்றுக்குச்சு. அன்னைக்கும் என்ன முருகன் தாங்க பார்த்தினார். வேறு ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் இதுவரையும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கோவில் நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா? நான் நேபாளில் பசுபதிநாத் அங்கே இருக்கிற டெம்பிள்ஸ் அங்கே. ஏன்னா ஜென்ரலி இங்கே இருக்கிறவங்க எல்லாராலையும் அங்கே போய் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ டூரிஸ்ட்க்கு போகிறவங்க போவாங்க. அப்படி நாங்கள் வந்து அந்த நேபாள் சைட் போயிருக்கும் போது ரஜினிகாந்த் வர்ஷிப் பண்ணுற பாபா, அந்த அவரோட ஒரு இதுக்கு நாங்கள் போயிருக்கோம். இப்போ கேவுக்கு போயிருக்கோம். அங்கே யாருமே இல்லை. அந்த நாய் வந்து எங்களை கைட் பண்ணுச்சு. நிச்சயமா மேம். ஏன்னா மலைப்பகுதியில எல்லாமே நானும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதனால கேட்கிறேன், இந்த மாதிரி மலை பிரதேசம் போகும்பொழுது கடவுள் வந்து பைரவர் ரூபத்துல வந்து நம்மள வழி நடத்துவார்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உணர்ந்திருக்கேன். ஏன்னா யாருமே கிடையாது அந்த மலை பிரதேசத்தில் நம்ம போகும்போது. நம்ம ஒரு 4 பேர் தான் நடந்தே போவோம். நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் பார்க்கும்போது அந்த பைரவர் தான் கூட வந்தது. நாங்கள் அது நெய்னிடால் பக்கத்தில் அது ஆக்சுவலாக போகிறச்சி. அங்கேயும் ஒரு தடவை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்கள் நேபாள் சைட் போயிருக்கும்போதும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் நம்ம அந்த அம்மன் கோவில், ராமர் கிருஷ்ணரை தவிர நான் ஒரு நல்ல கோயிலுக்கு போயிருக்கேன்னா அது அங்கே புத்திஸ்ட் இதுதான் மொனாஸ்ட்ரி. நான் இதுக்கும் போயிருக்கேன், தலாய் லாமாவும் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்ல கோவில்களே எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்கு மேம். ஆமாம், நாங்கள் தலாய் லாமா பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு குட்டி டிபெட் மாதிரி இருக்கும் அந்த இடமே, மேக்லியாட் கஞ்ச்னு சொல்லி. அங்கே தலாய் லாமாவோட அந்த மொனாஸ்ட்ரியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி அவர் ஒரு ப்ரெஸ் மீட் இருந்தது. மேம், நீங்கள் தொடர்ந்து பல கோவில்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்கும் பொழுது என்னால் ஒரு முறையாவது அங்கே போயிட முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது எனக்கு. இதே போல் நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லுங்கள், நம்ம தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கோவில், ரொம்ப பிரசித்தி பெற்றது. எனக்கு இங்கே போன நல்லது நடந்தது, நீங்கள் போனால் உங்களுக்கும் நல்லது நடக்கும், அந்த மாதிரி ஏதாவது கோவில் இருக்கா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் இது. எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நாகலாபுரம்னு ஒரு ஊர்,
இது வந்து நம்ம பெரியபாளையம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோட்டில் போனோம். சுருட்டப்பள்ளி அதெல்லாம் தாண்டி நாகலாபுரம்னு வரும். அங்கே வந்து வேதநாராயண பெருமாள் இருக்கார், நம்ம டிடிடியோட கோவில். அது தாண்டி ராமகிரின்னு ஒரு ஊர், ஒரு சின்ன கிராமம். கீழே வந்து பைரவர் அதில் பிரதானம். ஆனால் சிவன் வந்து அதில் வாலீஸ்வரராக இருக்கார். ஸோ சிவனுக்கு நேராக அங்கே நந்தி கிடையாது, சிவனுக்கு நேராக ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த கோவிலோடைய ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, 9ஆம் நூற்றாண்டு கோவில் அது. ஆஞ்சநேயர் வந்து காசியிலிருந்து லிங்கத்தை எடுத்துன்னு வரச்சே, இங்கே பைரவர் என்ன பண்ணுறார், வேணும்ட்டே ஆஞ்சநேயருக்கு தாகத்தை உண்டு பண்ணுறார். அப்போ தாகத்தை உண்டு பண்ணும்போது ஆஞ்சநேயர் வந்து அந்த லிங்கத்தை கீழே வச்சிடுறார். வச்சுட்டு தனக்கு தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பைரவர் அங்கே ஒரு சொனையை ஏற்படுத்துகிறார். அந்த தண்ணியை குடிச்சிட்டு லிங்கத்தை எடுக்கிறார், எடுக்க வரல. ஸோ ஆஞ்சநேயர் வந்து தன்னுடைய வாளை வந்து போட்டு சுற்றி இழுக்கிறார். அதனால் அந்த சிவன் வந்து சரிஞ்ச மாதிரி தான் இருப்பார். நம்ம சதுரகிரியில் இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கும் சிவலிங்கம். அதனால அவருக்கு வாலீஸ்வரர்னு பேர். அண்ட் மலைக்கு மேலே முருகன் இருக்கார். ஸோ கார்த்திகை மாதம்னா முருகனுக்கு அங்கே ரொம்ப, கார்த்திகை மாதம் அண்ட் ஆடி ரொம்ப விசேஷம். ஆடி கிருத்திகை அங்கே ரொம்ப விசேஷம். இந்த பைரவர் வந்து நல்ல ஹைட்டு. அப்போ நாங்கள் வந்து அந்த பைரவருக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா சீட்டு குலுக்கி போடுவாங்க. எத்தனை பேரோ சீட்டு குலுக்கி போடுவாங்க. யார் பேர் வருதோ அவங்க தான் அங்கே அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு 3 தடவை என் பேர் வந்து நான் 3 தடவை அபிஷேகம் பண்ணியிருக்கேன். எனக்கு அங்கே வந்து ஜென்ரலி இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. அண்டு எப்போவுமே ஒரு வவ்வால் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கோவில். அவ்வளோ பழமையான கோவில். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா மரகத கல்லுனால ஆன அம்பாள், மரகத பச்சையில் கல்லுனால ஆன அம்பாள். அந்த பைரவருக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஐயர் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுவோம். அப்படி ஒரு செகண்டுங்க அந்த பைரவர் அந்த கண்ணை மூடி திறந்ததை நான் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். கண்ணு அந்த நொடி உங்களுக்கு எப்படி? ஐயோ, எனக்கு நான் ஒரு நிஜமாவே நான் பார்க்கறது உண்மையா என்னன்ட்டுன்னு நான் டக்குன்னு இப்படி திரும்பினேன். என் தம்பி உட்காந்துருந்தான், அவனும் பார்த்துருக்கான். உடனே நான் கேட்டேன், இப்போ கண்ணு திறந்ததில்லன்னு. நானும் அதே தான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ நாங்கள் 2 பேருமே அதை பார்த்த அனுபவம் இருந்தது. நான் 3 தடவை அந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் போகிறதுக்கு பைரவர் என்னை பிஸியாகவே வச்சுருக்காரு, போக முடியல. அவ்வளோ வரப்பிரசாதிங்க. அங்கே என்னென்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பைரவர் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ அந்த சுனை அது வந்து எப்படின்னா ஒரு நந்தி வாயிலிருந்து தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போவும் 365 days 24/7 விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பாண்டு நிரம்பி தண்ணி வெளியில் வரவே வராது. அந்த தீர்த்தத்தில் குளிக்கணும். குளிச்சுட்டு அங்கே வந்து பைரவரை வந்து வணங்குறது வந்து அங்கே பரிகாரம். அண்டு குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒரு நாய் வந்து சிலைய ரூபத்தில் பண்ணி பைரவர் முன்னாடி கொண்டாந்து வைப்பாங்க. ஒரு சின்ன குழந்த ரூபத்தில் வந்து 9ஆம் நூற்றாண்டு கோவில். ஸோ ராமகிரி, அதனால தான் அங்கே வந்து வாலீஸ்வரர், அங்கே பிரதோஷம் கிடையாது. ஸோ சிவனுக்கு எதிர்த்த மாதிரி ஆஞ்சநேயர் தான் இருக்கார். ரொம்ப வரப்பிரசாதியான ஒரு பைரவர் அண்டு சிவனும் அம்பாளும். ஆனால் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் போங்க. இந்த கோவில் பற்றி பேசும்பொழுது நீங்க முருகர் பற்றி சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முருகர் அப்படின்னா நான் மெய்சிலிருந்து பார்க்கக்கூடிய முருகர் இவர். நான் அடிக்கடி போவேன், எனக்கு நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னா அது எந்த முருகர்? திருச்செந்தூர் முருகர் குருஸ்தலம். ஆமாம், எனக்கு வந்து திருச்செந்தூர் முருகர் கோவிலில் முருகர் வந்து எனக்கு ரொம்ப அபிமானம். அவரை நான் ஏன்னா எங்கள் அப்பா வந்து வீரபாண்டியப்பட்டினமில் தான் அப்பா பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபேக்ட்ரி வச்சுருந்தார் எங்கள் அப்பா. ஸோ நாங்கள் நடந்தே போவோம் திருச்செந்தூர் கோவிலுக்கு. அண்ட் எங்கள் வீட்டில் ஒரு குழந்த மாதிரி தான் அந்த முருகர். அண்ட் எத்தனை வைஷ்ணவங்க வீட்டில் முருகர் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எங்கள் வீட்டில் பெருமாள் படம் எவ்வளோ பெருசு இருக்கோ முருகர் ஃபோட்டோவும் அந்த பெருசு இருக்கும். அண்ட் எங்கள் காரில் எப்போவுமே போனால், திருச்செந்தூரில் மட்டும்தான் கார் பின்னாடி அந்த மயில் இதெல்லாம் போடுவாங்க, எங்கள் காரில் எப்போவுமே அது இருக்கும். அண்ட் முருகர் வந்து எங்களுக்கு, எங்கள் அப்பாலாம் சஷ்டியும் போது நடந்தே போவார். அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் ஜென்ரலி ஒருத்தங்க வளர்ந்தாங்க அப்படின்னாலே 4 பேருக்கு பிடிக்காது இல்லையா. அண்ட் அப்பாவுக்கு அப்போது அந்த பிஸ்னஸ் இதில் வந்து சில பிரச்சனைகள், போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வர ஒரு இதில் நாங்களாம் அப்போ ரொம்ப நான் ஒரு 6th standard 7th standard படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி நைட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், எங்கள் வீட்டில் அந்த முருகன் ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ, எங்கள் அம்மா உட்காந்து கற்பூரம் ஏற்றி
எங்கள் அப்பாவுக்கு ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லணும். அந்த ஆள் வந்து காசை வாங்கிட்டு எங்கள் அப்பா மேலே பொய் சாட்சி சொன்னாங்கன்னா எங்கள் லைஃபே அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே அது வந்து பண்ணணும். எங்கள் அம்மா வந்து அழுவுது, இது வந்து நீ தான் என்னை காப்பாற்றணும்னு. எத்தனை தெய்வம் இருந்தால் கூட எங்கள் அம்மா வேண்டுனது முருகன்ட்ட தான். ஏன்னா எங்கள் அப்பாவும் ரொம்பலாம் வெளிப்படையாக பேசாட்டா கூட எங்கள் அப்பா வந்து அந்த முருகன் ஃபோட்டோவில் தான் வேண்டிட்டு. அந்த ஆள் வந்து மறுநாள் எப்படி சாட்சி சொன்னார்னா, சந்தானம் போல் ஒரு உண்மையான பர்சன் கிடையவே கிடையாது, அதனால் அவர் மேலே எந்த அப்பாளுக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால எங்களுக்கு வந்து 40 ஏக்கர் சவுக்கு தோப்பு அது எங்கள் கையை விட்டு போயிருக்கணும். அதை சுவாமி எங்களுக்கு மீட்டு கொடுத்தார். அதனால் அந்த அந்த முருகனை வந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் மானம் மரியாதை எல்லாத்தையுமே காப்பாற்றினது முருகன் தான். இன்றைக்கி நான் சென்னையில் இருந்தால் கூட நான் போய் அவரை பார்க்காம வர்றதே கிடையாது. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசும்பொழுது உங்கள் கண் கலங்கலை மேம். இப்போ கண் கலங்கி நான் பார்க்குறேன். அது ஒரு அந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நான் ஸ்டில் ஐ ரிமெம்பர் எங்கள் அம்மா எப்படி பசங்க எல்லாம் ஸ்கூல் போகணும், நாங்கள் படிக்கிற ஒரு ஸ்டேஜு. அண்டு இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே நல்லா இருந்தால் கூட அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அன்றைக்கி முருகன் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு உணர்வு பூர்வமான விஷயத்தை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். நானும் எத்தனையோ கோயில்கள் போயிருக்கேங்க. ஆனால் என் மனசில் வந்து ஒரு நன்றி விசுவாசம். அதே மாதிரி நான் கொரோனாவில் படுத்திருந்த டைமில் சிசியூவில் இருந்தேன். டாக்டர் வந்து சொல்கிறாரு, இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஹெட் அவர் டாக்டர் ராம்கோபால் நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, கொரோனா ஃபஸ்ட்டு வேவ், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, வி வில் ட்ரை, அப்படி தான் சொல்லிட்டு போனார். நெக்ஸ்ட் டே என் ஃபேமிலி பீப்புள்கிட்டெல்லாம் ஐ திங்க் என் சன்னின்லாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கி அதெல்லாம் நடந்திருக்கு. தே ட்ரைட் ஒன் மெடிசன். ஸோ ஹீ செட் இந்த மெடிசன் புதுசாக வந்திருக்கு, வீல் ட்ரை. கந்தசஷ்டி மட்டும்தாங்க நான் சொன்னேன். நான் கந்தசஷ்டி மட்டும்தான் சொன்னேன். உயிர் போகிறது இருக்கிறது சொல்லும்பொழுது எனக்கு சிலிர்க்குது மேம் ஒரு சில விஷயம். அதாவது சுவாமிகிட்ட வீட்டில் பொண்ணு இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்கார், அந்த வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை எல்லோரும் இருக்காங்க. ஸோ எனக்கு போகணும், என்னோடய உயிர் போகணுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் சுவாமிகிட்ட விட்டுட்டேன். அந்த கந்தசஷ்டி கவசம் என்னை அந்த அளவுக்கு காப்பாற்றுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து டாக்டர் சொன்னார், என்ன மெடிசன் போடுறோமோ உன் உடம்பு ஏற்றுக்குச்சு. ஸோ அந்த டைமில் தான் எஸ்பிபி சாரோட இது இருந்தது, வசந்தனுக்கும் அவங்க எல்லாருக்குமே இதே தான். எனக்கு எப்படி ஒரு நிமோனியா, அவங்களுக்கும் அதே தான், அதே மெடிசன் தான் அவங்களுக்கும் இது பண்ணாங்க. பட் ஒவ்வொருத்தர் உடம்பு ஏற்றுக்கிறது தான். அன்னைக்கும் என்ன முருகன் தான் காப்பாற்றினார். முருகர் உங்கள் கூடவே இருக்காரு மேம். நீங்கள் பேசுகிறதுலேருந்தே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நான் வந்து ரொம்ப முருகன் டெம்பிள் நான் அதுக்கப்புறம் போவே இல்லை. போனால் திருச்செந்தூர் போவேன், சாமியை பார்த்துட்டு வருவேன், ஒரு நன்றியை சொல்லிட்டு வருவேன். பட் இங்கேயே எத்தனையோ முருகன் கோவில் இருக்குது. அண்ட் எல்லா முருகன் கோவிலில் இருக்கிறவங்களும் என் ஆஃபீஸ் வருவாங்க, மரியாதை பண்ணுவாங்க, எல்லாம் கூப்பிடுவாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்னமோ எனக்கு அது போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் நான் திருச்செந்தூரில் போய் முருகனை பார்த்துட்டு வருவேன். ஓகே மேம். நம்ம பேசும்பொழுது நீங்கள் மூவர் சமாதியில் இருக்கக்கூடிய எனர்ஜி பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஐயோ அது வந்து ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியல. அந்த முருகனுக்கே ஒரு இப்போ சொல்லுவாங்க தெரியுங்களா, எங்கெல்லாம் சித்தர் சமாதி இருக்கோ அந்த ஆலயங்களில் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம பார்க்கலாம், பழனியில், திருவண்ணாமலை, நம்மளோட திருப்பதி, எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய திருவொற்றியூர், எல்லா கோவில்களுமே அப்படி தான், திருவக்கரையும் அதே மாதிரி தான். ஸோ அதில் வந்து இந்த மூவர் சமாதி தான் திருச்செந்தூருக்கு ஒரு பெரிய பலம். அந்த மூவர் சமாதியில் போய் நீங்கள் உட்காந்து ஒரு மெடிடேஷன், நம்மளுடைய எனர்ஜி, நம்ம எப்பெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வேணும்னு நினைக்கிறோமோ அதுவும் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடியதுங்க. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு போனோம். கண்டிப்பாக மேம், நிச்சயமாக இதுக்கப்புறம் போகிறவங்க எல்லாருமே திருச்செந்தூர் போகிறாங்க, கடவுளை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறவங்க எல்லாருமே மூவர் சமாதி. அதாவது இன்னொரு அட்வைஸ் நான் என்ன சொல்வேன்னா, அவங்களுக்கு அது நல்லது நடந்தது, எனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி நம்ம போவே கூடாது. எனக்கு அந்த இடத்துல சுவாமி அனுகிரகம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு நம்ம போனோம்னா அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ரஜினிகாந்த் ஒரு கோவில் சொல்கிறாரு, அதுக்காக நான் போகிறேன், ஏன்னா ரஜினிகாந்த் நோ, அவருக்கு அந்த இடத்துல ஒரு எனர்ஜியை இம்பைப் பண்ணியிருப்பார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு இடத்துல அவங்களோட எனர்ஜி பூஸ்டர் இருக்கத்தான் செய்யும். ஸோ அவங்க அதை தேர்ந்தெடுத்துக்கணும். நிச்சயமா மேம், நிச்சயமா.
மேம் நம்ம நிறைய திருச்செந்தூர் முருகனை பற்றி நிறைய பேசிட்டோம். சனி சிங்காப்பூர், ஒரு ஜோதிடராக நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன். சனி சிங்காப்பூர், அதாவது சனி பகவானுக்கு நம்ம கையாலே அபிஷேகம் செய்யலாம். ஆமாம். இந்த கோவிலுடைய பெருமைகள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு சிலையே கிடையாது, வெறும் ஒரு கல் தான், ஒரு ஏக்க சிலா தான், அது ஒரே ஒரு கல் தான். அண்ட் அந்த ஊரில் யாருமே கதவே இருக்காது, வீடு வந்து அவங்க பூட்டவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊரில் திருட்டு பயமே கிடையாது. அது சனி பகவான் வந்து அந்த ஊரில் ராஜா மாதிரி. ஸோ அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு. அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவர் ஒரு நியாயம் சொல்லக்கூடிய ஒரு தர்மவான் இல்லையா. அதனால் நல்லெண்ணெய் போயிட்டு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மரம் இருக்கும், ஒரு கல் இருக்கும், அவ்வளோதான். பெருசாக கோபுரம் கட்டி கோவில் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஆனால் நம்ம மனசில் அந்த சனியினுடைய அனுகிரகம் வேணுங்கிறவங்க அங்கே போய் அந்த நல்லெண்ணெய் எடுத்து அந்த கல் மேலே ஊற்றிட்டு சுவாமியை வணங்கிட்டு வர வேண்டியது தான். ரொம்ப ஒரு சின்ன ஊர் தான் அது, அந்த சனி சிங்காப்பூருங்கிறது. ஸோ சனீஸ்வரனுக்குன்னு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோவில்னு சொல்லலாம். நிச்சயமா மேம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த கலந்துரையாடலில் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாததாக இருக்கட்டும், ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நம்ம பக்கத்துலேயே, நம்ம சென்னையில் தான் இருக்கோம், ஆனால் நமக்கு தெரியாத கோவில்கள் எவ்வளவோ இருக்குது, அதில் எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றதும் இன்றைக்கி சொன்னீங்க. தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நன்றி. நானும் எத்தனையோ இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதான்கே நான் நிறைய பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னுடைய பழைய நினைவுகள், இந்த ஸ்டுடியோவுக்கு வந்து பழைய நினைவுகள் வந்து என்னை ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்மீகத்துலேயும் சரி, என்னுடைய பழைய நினைவுகளை பறந்ததும் சரி, உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.